உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவேங்கடத்தில் குறிஞ்சாக்குளம், சின்னகாளம்பட்டி, சங்குப்பட்டி ஆகிய கிராமங்களில் கிராபைட் கனிம வளம் எடுப்பதற்கு ஒன்றிய அரசு டெண்டர் ஒப்பந்தம் வழங்கியுள்ளது. இந்நிலையில் அக்கிராமங்களை சுற்றியுள்ள ஊர்களில் விவசாயம் மற்றும் மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் அந்த ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவேங்கடம் தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன், திருவேங்கடம் பேரூர் செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன், தென்வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திருச்சி சிறுகனூரில் நடைபெறவுள்ள வெள்ளம் ஜனநாயக மாநாட்டிற்காக கத்தாரில் வசிக்கும் அப்பாஸ் என்பவர் மாநாடு நிதியாக 10,000 ரூபாய் வழங்கினார். இதனை பெசநகர் ஆண்டனி சென்னை வேளச்சேரியில் உள்ள தாய்மன் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, வி. சாத்தனூர், ஆவுடையார்பட்டு ஆகிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் வரும் 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த பரப்புரை இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அந்த ஓட்டு போடுற அதிகாரத்தையும் இன்னைக்கு செல்லாமல் ஆக்குவதற்கு மோடி அரசாங்கம் சதி செய்கிறது. அந்த சதியோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரே நேரத்தில் தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த முழக்கம். இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரே நாள்ல தேர்தல் நடத்த முடியுமா? 5 மாநிலத்தில் தேர்தல் நடத்துறாங்க, 7 கட்டமாக தேர்தல் நடத்தினார்கள். இன்னைக்கே நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இன்னும் 2 மாதத்துல. அந்த தேர்தலை எத்தனை கட்டமாக நடத்துவாங்க? 7 கட்டம், 9 கட்டம், 11 கட்டம், 2 மாசம் வரைக்கும் தேர்தல் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் சொல்லுவோம். மார்ச் மாதம் ஓட்டை போட்டுட்டு மே மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலேயே வெறும் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடத்தினாலே நீங்க 2 மாசம் நடத்த வேண்டி இருக்கு. சட்டமன்றத்துக்கு 5 சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்தினாலேயே நீங்க 1.5 மாசம் தேர்தல் நடத்த வேண்டி இருக்கு. இந்த தேர்தலை சட்டமன்றம், பாராளுமன்றம், பஞ்சாயத்து தேர்தல் எல்லாத்தையும் சேர்த்து நடத்தினா எத்தனை மாதம் தேர்தல் நடத்துவ? அதுல உனக்கு சிக்கனம் எப்படி வரும்? நீ எத்தனை நாள் அந்த தேர்தல் நீடிக்குதோ அந்த அளவுக்கு செலவு தான் ஆகும். எனவே இந்த செலவை குறைப்பது என்று சொல்லுவது ஏமாத்து. இதனால் செலவு குறையாது. இதற்கு சொல்லுவதெல்லாம் இங்கே ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இங்க இருக்கிற பொதுமக்கள் முடிஞ்சா ஒரு கார்டு வாங்கி, ஒரு அஞ்சல் அட்டை வாங்கி அல்லது ஒரு தபாலை வாங்கி, இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு எல்லா தினசரி பேப்பர்ல எல்லா பேப்பர்லயும் அந்த அட்ரஸை போட்டிருக்கான். எங்க கட்சிக்காரர்களே நோட்டீஸா அடிச்சு கொடுக்குறோம். அதுல உங்களுடைய கருத்துக்கள்லாம் தெரிவிங்க. இந்த முறை வந்துவிட்டால் நம்ம நாடே பாழா போய்விடும். இந்த நாட்டை சுடுகாடாக்கி விடுவார்கள். எனவே இப்படியான அச்சுறுத்தல் இருக்கிறது, இப்படியான ஆபத்து இருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த நாட்டை பாதுகாப்பதற்காகத்தான் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பிலே இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி
திருச்சியிலே ஒருங்கிணைக்கிறது. இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் எல்லாம் உங்களுடைய தார்மீக ஆதரவை வழங்க வேண்டும். இங்க இருக்கிற வணிக பெருங்குடி மக்கள், இங்க இருக்கிற வர்த்தகர்கள், மற்ற இருக்கிற பொதுமக்கள், இங்க இருக்கிற ஆட்டோ தொழிலாளர்கள் உட்பட இங்க எல்லோருமே உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும். இந்த ஆதரவு என்பது இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான கடமையை செய்வதாகும். எனவே விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற இந்த மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வி சாத்தனூர் கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பேரணி துவங்கப்பட்டது. இதில் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிவேந்தன், ஜெயச்சந்திரன், விக்கிரவாண்டி நகர செயலாளர் சந்தர், தொழிலாளர் முன்னணி மாநில துணைச் செயலாளர் திருவேந்தன், வணிகரணி மாநில துணைச் செயலாளர் சரவணன், வணிகரணி அமைப்பாளர் அசோக்குமார், விவசாய அணி சுதாகர், வடு பரசுராமன், சமூக ஆர்வலர் ஜெயச்சந்திரன், கவுன்சிலர் ஏகாம்பரம், தொண்டரணி துணை அமைப்பாளர் கிட்டு மற்றும் வெங்கடேச பெருமாள், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஞானவேல், சுரேஷ், வழக்கறிஞர் ஏழுமலை, விசிக முக்கிய நிர்வாகிகள் ராம்குமார், மணிமாறன், மணிகண்டன், ஏழுமலை, விஜயகுமார், புருஷோத், செல்வகுமார், கமலக்கண்ணன், பிரபு, பார்த்திபன், மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி கருத்தியில் பரப்பு மாநில துறைச் செயலாளர் ஜெய்பீம் திராவிடமணி வெள்ளம் ஜனநாயக மாநாட்டிற்கான முதல் தவணை நிதியாக 1 லட்சத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்வில் நன்கொடையாளர்கள் மாவட்ட துணை செயலாளர் ராஜா, ராவணன், நகர செயலாளர் செந்தமிழன், ஹாஜி, அப்பு, மோகன், சுந்தர், சமத்துவமணி, துறை அரசன், மாறன், சசிகுமார் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாவட்டத்தினுடைய சார்பாக எழுச்சி தலைவர் தொல் திருமாவளவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு பௌத்த பாலசிங்கத்தினுடைய முயற்சியினால் விடுதலை சிறுத்தை முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றோம். இந்த 1 லட்சம் ரூபாயை அருமை தம்பி ராவணன் அவர்கள் 10,000-ம் அமௌண்ட் வேண்டாம் 1 லட்சம் ரூபாவை கொடுத்திருக்கின்றோம். இது அடுத்த 2வது தவணையில் எங்களால் முடிந்த அளவுக்கு மாநாடு நடப்பதற்குள் அருமை தலைவர் எழுச்சி தலைவர் வருங்கால தமிழக முதல்வர் தொல் திருமாவளவனிடத்தில் 2வது லட்சத்தையும் கொடுப்போம் என்று உறுதியேற்று எங்களுடைய விடுதலை சிறுத்தை சார்பாக வெளிச்சம் டிவிக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்பீம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,